ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். சுமதி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சுமதி, முகிலன் அண்ட் பானு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஸ்டடி இன் கிளாஸ் 3. தே லிவ் இன் கூடலூர். அதாவது சுமதி, முகிலன், பானு அப்படின்ட்டு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கூடலூரில் வசிச்சுட்டு வராங்க. அடுத்து நம்ம சுமதிஸ் ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். சுமதியும் சுந்தரும் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போயிட்டு ப்ரைஸோடு வராங்க. உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எந்த காம்படிஷனில் இந்த ப்ரைஸஸை வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுந்தர் சொல்கிறான், சுமதி ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அப்படின்னு சொல்கிறான். சுமதி அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அண்ணன் ட்ராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா நீங்கள் உங்கள் டேலண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. அப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, நம்ம அதுக்கு ரெடி ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் பாருங்கள். லெட் அஸ் சூஸ். டிக் வாட் யூ லைக். இதில் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பாட்டு பாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், வரைகிறது பிடிக்கும், விளாடுறது பிடிக்கும், இந்த மாதிரி ட்ராமாவுக்கு வேஷம் போடுறது பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரோமன். லெட் அஸ் ரைட். வாட் டு யூ லைக்? வாட் டஸ் யுவர் ஃப்ரெண்ட் லைக்? வாட் டு போத் ஆஃப் யூ லைக்? அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எழுதணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு எழுதணும், உங்கள் 2 பேருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை எழுதணும். டான்ஸிங், ட்ராயிங், ரீடிங், சிங்கிங். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது ஸ்பீக்கிங், கலரிங், டான்ஸிங், பிளேயிங் ஃபுட்பால். வாட் டு போத் ஆஃப் யூ லைக்கில் உங்கள் 2 பேருக்கும் என்ன பிடிக்குன்றதில் லிசனிங் டு ஸ்டோரிஸ், playing hide and seek, doing crafts, writing. அடுத்து பாருங்கள். Let us find, guess and write the talents using the hints. அதாவது hints கொடுத்துருக்காங்க, அது என்ன டேலண்ட்டுன்னு நம்ம அந்த ஹிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி எழுதணும். மேலேயே அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு, my sweet voice makes people listen to me and feel happy. Answer, singing. My legs dance, hands move and my eyes express. Answer, dancing. I use colors, make shapes and create pictures. Answer, drawing. I ask questions, give clues and make others think. Answer, telling riddles. I fold papers and paste them to make beautiful things. Answer, மேக்கிங் பேப்பர் கிராஃப்ட்ஸ். அடுத்து ஹிண்ட்டும் நம்மளே எழுதணும். அடுத்து அது என்னன்ட்டும் எழுத போகிறோம். ஐ டூ ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், வியர் அட்ராக்டிவ் ட்ரெஸ், ஸ்பீக் டைலாக். ஆன்சர், ஆக்டிங். அடுத்த பேஜ் பாருங்கள். டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். டு வெல்கம் த கெஸ்ட், சுமதி கிளீன்ஸ் த ஹவுஸ், ஹர் அண்ணா டெக்கரேட்ஸ் த ஹோம், பாட்டி ஹெல்ப்ஸ் இன் குக்கிங், தாத்தா ஹஸ் பாட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ஷாப். கெஸ்ட்டு வராங்கல்ல சுமதி வீட்டுக்கு, அதனால் சுமதி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுறா. அவங்க அண்ணே டெக்கரேஷன் வேலைலாம் பார்க்குறாங்க. அவங்க பாட்டி கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தாத்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கடையில் போய் வாங்கிட்டு வராங்க. ஈச் பர்சன் ஹாப்பிலி டஸ் தேர் ஷேர் ஆஃப் ஒர்க். இப்படி ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஹாப்பியாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் சூஸ். அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் வெல்கமிங் கெஸ்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். அதாவது ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க நம்ம எப்படி வெல்கம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? வணக்கம் சொல்லுவோம், அப்படி தானே? அப்போது 4th பிக்சராக இருக்குது பாருங்கள். அந்த பிக்சரில் இருக்க சர்க்கிளில் 1ன்னு போட்டுட்டு கீழே வெல்கமிங் வித் வணக்கம் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? வந்தவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், அப்படி தானே? அப்போது 2nd பிக்சராக இருக்கிற இடத்துல நம்ம 2ன்னு போட்டுட்டு
கீழே ஆஃபரிங் வாட்டர் டு ட்ரிங்க் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் 3ன்னு போட்டுட்டு கீழே சர்விங் ஃபுட் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து கடைசியாக அவங்கள என்ன பண்ணி வைப்போம், நன்றி சொல்லி வழி அனுப்பி வைப்போம். அப்போது 3ஆவதாக இருக்க பிக்சரில் 4ன்னு போட்டுட்டு கீழே சேயிங் நன்றி அண்ட் சென்டிங் தம் ஆஃப் அப்படின்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு ரோமன், லெட் அஸ் ரைட் ஹூ டிட் வாட். அதாவது அவங்க கொடுத்துருக்க ஆக்ஷன்ஸ் வந்து யார் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஒன் ஹூ பாட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். யார் வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்தா, தாத்தா. அப்போ ஆன்சர் தாத்தா. ஒன் ஹூ குக்டு. யார் வந்து குக் பண்ணாங்க, அம்மா. ஆன்சர் வந்து அம்மா. ஒன் ஹூ டெக்கரேட்டட் த ஹவுஸ். யார் வந்து ஹோமை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தா, அண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சுமதிஸ் ஃபேமிலி சார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சார்ட்ஸை பார்த்து நம்ம கீழே நமக்கு கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் ரிலேஷன் இஸ் சுந்தர் டு சுமதி. சுந்தர் வந்து சுமதிக்கு யார், பிரதர். நெக்ஸ்ட்டு கொஷின், சுமதிஸ் ஃபாதர் அண்ட் சுதாஸ் பிரதர் ஆர் த சேம் பர்சன். ஹவு இஸ் திஸ் பர்சன் ரிலேட்டட் டு சுந்தர். அதாவது சுமதியோட அப்பாவும் சுதாவோட பிரதரும் ஒரே ஆள் தான். அது வந்து சுந்தருக்கு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபாதர். நெக்ஸ்ட் கொஷின், சுமதிஸ் ஃபாதர் இஸ் அருண். அருண்ஸ் மதர் இஸ் சங்கரி. வாட் ரிலேஷன் இஸ் சங்கரி டு சுமதி. அதாவது சுமதியோட அப்பா யார், அருண். அருணோட அம்மா யார், சங்கரி. அப்போது சங்கரி வந்து சுமதிக்கு யார், பாட்டி தானே. அப்போது ஆன்சர் கிராண்ட் மதர். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். முகிலன்ஸ் ஃபேமிலி. டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். முகிலன் வாஸ் பிளேயிங் ஆன் த பீச் building sand castles. When he saw his father coming, he ran towards him and jumped with joy. He called out, Amma, Tata, Achi, Chittappa, Chitti, Papa, everyone come. Appa is here. Appa bought many things with the money he earned by selling fish. அதாவது முகிலன் வந்து பீச்சில் வந்து மணல் வீடு கட்டி விளாண்டுட்டு இருந்தானான். அவங்க அப்பா வரதை பார்த்த உடனே அவன் சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்றான். அம்மா, தாத்தா, ஆச்சி, சித்தப்பா, சித்தி எல்லாரையும் கூப்பிட்டு அப்பா வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து மீனை விற்று நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. He gave the remaining money to Amma. Let us save this money for the month, said Amma. That evening, they all sang songs with Appa and played together. அந்த மீதி வந்த காசை வந்து, அதாவது ஃபிஷ்ஷை செல் பண்ணி மீதி வந்த காசை வந்து அம்மாட்ட கொடுத்துறாங்க. அம்மா வந்து இந்த மாதத்தோட சேவிங்காக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈவினிங் வந்து எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி விளாண்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ஃபைண்ட். லெட்ஸ் பிளே கேம் முகிலன்ஸ் ஃபேமிலி பிளேட். சிங் அலாங். முகிலன் வீட்டில் விளாண்ட அதே விளாட்டை நம்ம விளாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்ப் 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 அரவுண்ட். டேக் அ க்ளூ அண்ட் ரன் அரவுண்ட் அண்ட் கெஸ் த ஃபேமிலி மெம்பர். ஹியர் ஆர் யுவர் க்ளூஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், யுவர் பேரண்ட்ஸ் எல்டர் சன், ஹூ இஸ் ஹீ டு யூ. அதாவது உங்கள் அம்மா அப்பாவோட மூத்த பையன் வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரதர், அதாவது அண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, யுவர் ஃபாதர்ஸ் எங்கர் சிஸ்டர், ஹூ இஸ் ஷீ டு யூ. உங்கள் அப்பாவோட தங்கச்சி வந்து உங்களுக்கு யார்? ஆண்ட், அதாவது அத்தை. யுவர் ஃபாதர்ஸ் மதர், ஹூ இஸ் ஷீ டு யூ. உங்கள் அப்பாவோட அம்மா உங்களுக்கு யார்? பாட்டி, அதாவது கிராண்ட் மதர். ஓகேவா? அதே மாதிரி நம்மளும் ஒரே கொஸ்டின் கேட்டு நம்மளே ஆன்சர் சொல்ல போகிறோம். யுவர் மதர்ஸ் ஃபாதர், ஹூ இஸ் ஹீ டு யூ. உங்கள் அம்மாவோட அப்பா யார்? கிராண்ட் ஃபாதர், அதாவது தாத்தா. யுவர் ஃபாதர்ஸ் பிரதர், ஹூ இஸ் ஹீ டு யூ. அதாவது உங்கள் அப்பாவோட அண்ணன் வந்து உங்களுக்கு யார்? அங்கிள், அதாவது பெரியப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் ரைட். ஹவு டு யூ கால் யுவர் ரிலேட்டிவ்ஸ். உங்கள் ரிலேட்டிவ்ஸை எப்படி கூப்பிடுவீங்க? அதாவது இன்னொரு பேர்.
கிராண்ட் மதருக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது? அப்பத்தா, ஆச்சி, ஆயா. கிராண்ட் ஃபாதருக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது? ஐயா, அப்பப்பா. சித்தப்பாக்கு சிற்றப்பன், சின்னப்பா. அங்கிளுக்கு மாமன், அம்மான். ஆண்ட்டுக்கு மாமி, அத்தைமார், அத்தை அம்மா. சித்திக்கு சிற்றன்னை, சின்னம்மா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், பானுஸ் ஃபேமிலி. இப்போது நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் பானுவோட ஃபேமிலியை பற்றி. ஓகேவா? மாம், சிட்டு, கிட்டு, மிட்டு அண்ட் மீ ஆர் இன் அவர் ஹோம். அதாவது பானுவோட வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா அவங்க அம்மா, சிட்டு, கிட்டு, மிட்டு எல்லாரும் இருக்காங்க. சிட்டு இஸ் அவர் லிட்டில் பப்பி, கிட்டு அண்ட் மிட்டு ஆர் அவர் கிட்டன்ஸ். அதாவது சிட்டுன்றது அவளோட குட்டி நாய்க்குட்டி, கிட்டுவும் மிட்டுவும் அவளோட பூனைக்குட்டி. அவங்க அம்மா பேங்க் மேனேஜராக இருக்காங்க. அவள் அவங்க அம்மா கூட டெய்லியும் ஸ்கூலுக்கு போவாள். அவள் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வர வரைக்கும் அந்த நாய்க்குட்டி கூடயும் பூனைக்குட்டி கூடயும் விளாண்டுட்ருப்பாள். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு லீவ் இருக்க நாட்களில் 2 பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு போவாங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு பானு சொல்கிறா. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ஷேர். வாட் பெட்ஸ் டு யூ ஹாவ் ஆர் வுட் லைக் டு ஹாவ் அட் யுவர் ஹோம்? உங்கள் வீட்டில் என்ன பெட்ஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு என்ன பெட்ஸ் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கோ அதோட நேம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டாக், கேட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் பிளேசஸ் டிட் யூ என்ஜாய் விசிட்டிங் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ்? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட, உங்கள் சொந்தக்காரங்களோட உங்களுக்கு எந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க், சி. லெட் அஸ் ரைட். My mother is kind. She is my favorite. She takes care of our pets. She knows what we like. She cares for us with love. நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். My mother is good. She has good character. She is love and affectionate. I love her very much. நெக்ஸ்ட் ரோமன் பாருங்கள். Let us draw. Draw and color your favorite pet animal and give it a cute name. உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமல் எதையாவது இதில் வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு அழகான பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் நாய்க்குட்டி வரைஞ்சி அதுக்கு ப்ரூனோன்னு நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். அப்சர்வ் முகிலன்ஸ் ஃபேமிலி சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். முகிலனோட ஃபேமிலி சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆப்ஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. வாட் ரிலேஷன் இஸ் மீனா டு செல்வம்? செல்வமுக்கு மீனா யார்? பொண்ணு, அப்படி தானே? இப்போ டாட்டர். வாட் ரிலேஷன் இஸ் ஜெயா பாட்டிஸ் ஹஸ்பண்ட் டு முகிலன்? ஜெயா அப்படின்றது பாட்டி, அப்படி தானே? பாட்டியோட ஹஸ்பண்ட் யார்? மணி. மணி முகிலனுக்கு யார்? தாத்தா. ஆன்சர் தாத்தா. ஹவு டஸ் மீனா கால் கவிதா? மீனா கவிதாவை எப்படி கூப்பிடுவான்? பெரியம்மா. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். வாட் ரிலேஷன் இஸ் மாலா டு முகிலன்? மாலா முகிலனுக்கு யார்? சித்தி. ஹவு டஸ் முகிலன் கால் செல்வம்? முகிலன் செல்வமை எப்படி கூப்பிடுவான்? சித்தப்பா. நெக்ஸ்ட்டு ஓரல் கொஸ்டின். ஷேர் இன் கிளாஸ் அபவுட் த ரிலேட்டிவ்ஸ் யூ மெட் அட் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்துருப்பீங்கள்ல, அதை பற்றி உங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ராஜெக்ட். மேக் அ ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸிங் நியூஸ் பேப்பர். ஸ்டிக் யுவர் ஃபேமிலி ஃபோட்டோ இன் த ஃப்ரேம் அண்ட் டிஸ்பிளே இட் இன் த கிளாஸ் ரூம் ஆர்ட் கேலரி. அதாவது நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை ஒட்டி அதை உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் ஐ லேர்ன்ட். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை கலர் பண்ணணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் நேம் த ரிலேட்டிவ்ஸ். ஐ நோ அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை டேலண்ட்ஸ். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கலர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன். லெட் அஸ் ரைட். பாலு sang a happy song. Pallavi played all along. Madan hit 6s in a row.
சித்ரா drew with a lovely glow. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். I play with my ball every day. I jump and run while I play. I smile and laugh with my friend. My happy day will never end. Next, let us choose. Observe the classroom activities and mark tick for the right action. இந்த 4 ஆக்ஷன்ஸை பாருங்கள். எது வந்து நம்ம கிளாஸ் ரூமில் பண்ணுறதுல கரெக்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்து டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சரும் 4th பிக்சரும் தான் கரெக்ட் ஆக்ஷன். செகண்டும் தேர்டும் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு let us think and answer. Read and choose the answer. David likes to draw every day. Kala practices running every day. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேவிட் வந்து டெய்லியும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுவான். கலா வந்து டெய்லியும் ரன்னிங் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாள், அதாவது டெய்லியும் ஓடுவா. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டேலண்ட் தட் டேவிட் டெவலப்ஸ் த்ரூ ஹிஸ் இன்ட்ரெஸ்ட்? அதாவது டேவிட் வந்து டெய்லியும் என்ன பண்ணுவான்னு சொன்னோம், வரைவான், அப்படி தானே? அப்போ அவன் வந்து எதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்? ட்ராயிங். அப்போ ஆப்ஷன் பி ட்ராயிங் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் காம்படிஷன் கேன் கலா வின் த்ரூ ஹர் ப்ராக்டிஸ்? கலா வந்து எந்த காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறா? டெய்லியும் ரன்னிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது ரன்னிங் ரேஸ். ஆப்ஷன் ஏ ரன்னிங் ரேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். சால்வ் த பசில் அண்ட் ரைட் த ரைட் வேர்ட்ஸ் ஆன் த கிரிட். அதாவது இந்த சைட் பசில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, அதை வந்து அந்த பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், மேக்கிங் சம்திங் நியூ அப்படின்னா க்ரியேட்டிங், உருவாக்குறது. அப்போது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 அப்படின்ட்டு. அப்போது மேலேருந்து கீழே வந்து நம்ம அதை எழுதணும், க்ரியேட்டிங் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் CREATING அப்படின்ட்டு. அடுத்து பிளேயிங் த ரோல் ஆஃப் அ கேரக்டர் அப்படின்னா ஆக்டிங். ஓகேவா? அப்போது இங்கே 3ன்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம மேலேருந்து கீழே ஆக்டிங் அப்படின்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு அக்ராஸ். மூவிங் யுவர் பாடி வித் மியூசிக். ஆன்சர் வந்து டான்ஸிங். அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதுகிறோம் பாருங்கள். 2ன்னு போட்டிருக்க இடத்துல டான்ஸிங்னு எழுதணும். அடுத்து 4th பாருங்கள். மேக்கிங் பிக்சர்ஸ் யூஸிங் கலர்ஸ் அப்படின்னா பெயிண்டிங். 4ன்னு போட்டிருக்க இடத்துல லெஃப்ட் டு ரைட் பெயிண்டிங் அப்படின்ட்டு எழுதணும். மேக்கிங் மியூசிக் வித் அ ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னா சிங்கிங். 5ன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம சிங்கிங் அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது ஓரல் கொஷின். ஷேர் யுவர் ஃபேவரட் ஆக்டிவிட்டீஸ் டு டூ அட் ஹோம். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எந்த ஆக்டிவிட்டியை ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவீங்க அப்படின்ட்டு கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணணும். போரிங் வாட்டர் டு பிளான்ட்ஸ். அடுத்து ப்ராஜெக்ட். ஆஸ் அ குரூப் prepare rules as flashcards and display them in the classroom art gallery. அதாவது கிளாஸ் ரூமில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃப்ளாஷ் கார்டில் எழுதி அதை வந்து நீங்கள் கிளாஸில் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் ஐ லேர்ன்ட். இந்த 2ல் நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாரில். ஓகேவா? ஐ கேன் ஃபீல் த ஜாய் ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர். I can understand and follow the rules of my classroom. Next, I can do. Observe Nila's family chart and answer the questions that follow. நிலாவோட ஃபேமிலி சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், தெர் ஆர் டேஷ் மெம்பர்ஸ் இன் நிலாஸ் ஃபேமிலி. நிலாவோட ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. அப்போ ஆன்சர் 9. செகண்ட் கொஷின் பாருங்கள். இனியாஸ் அங்கிள்ஸ் டாட்டர் இஸ் டேஷ். இனியாவோட மாமா பொண்ணு யார்? ஆன்சர் நிலா. நெக்ஸ்ட்டு, அன்பு இஸ் குமரேசன்ஸ் டேஷ். குமரேசனுக்கு அன்பு வந்து யார்? தாத்தா. அப்போ அன்புக்கு குமரேசன் வந்து பேரன். அப்போது ஆன்சர் கிராண்ட்சன். ஃபோர்த் கொஷின், குயிலி இஸ் விக்ரம்ஸ் டேஷ். குயிலி வந்து விக்ரமோட சிஸ்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், நிலாஸ் ஆண்ட்ஸ் பிரதர் இஸ் இனியாஸ் டேஷ். அதாவது நிலாவோட அத்தையோட பிரதர் அப்படின்னா நிலாவோட அப்பாவை தான் அப்படி சொல்லியிருக்காங்க.
அவங்க வந்து இனியாவுக்கு யார்? மாமா. ஆன்சர் வந்து அங்கிள். நெக்ஸ்ட் ஓரல் டெஸ்ட் பாருங்கள். வாட் ஆர் த ஒர்க்ஸ் தட் எவ்ரி ஒன் ஷேர்ஸ் அட் யுவர் ஹோம்? டாக் அபவுட் ஹவ் யூ வில் ஹெல்ப் தெம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்ன வேலை பண்ணுவீங்க, யார் யார் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஆள் காய்கறி வெட்டுறது, ஒரு ஆள் பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கள்ல, அதை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.